அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு அமைய கோர வேண்டிய மந்திரம் என்ன? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று யாருக்குத்தான் ஆசை இல்லை? வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்று எந்த அளவிற்கு ஆசைப்படுகிறார்களோ அதே அளவிற்குத்தான் சொந்த வீட்டில் இருப்பவர்களும் புதியதாக ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இந்த உலகத்தில் சொந்தமாக தனக்கென்று ஒரு இடம் வேண்டும் என்று ஆசைப்படாத நபரே இருக்க முடியாது. அப்படி சொந்தமாக இருக்கக்கூடிய வீட்டை அவ்வளவு எளிதில் நம்மால் பெற முடியாது. அந்த வீட்டை கட்டுவதற்கோ அல்லது வாங்குவதற்கோ வருமானம் என்பது சீராக இருக்க வேண்டும். வருமானத்தை சேமித்து வைத்து அதன் மூலமே நம்மால் சொந்த வீடு வாங்க முடியும். இப்படி பணம் சேர்த்து வைத்தால் மட்டும் சொந்த வீடு வாங்கிவிட முடியும் என்று நினைப்பதும் தவறு. நம்முடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கேற்றாற் போலத்தான் நமக்கு சொந்த வீடு வாங்குவதற்குரிய யோகமும் உண்டாகும் என கூறப்படுகிறது. செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகளில் ஒன்றுதான் சொந்த வீடு, மனை, வாசல் வாங்கும் யோகம். இந்த யோகம் கிடைக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பகவானின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். செவ்வாய் பகவானின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பகவானுக்கு உரிய அதிபதியான முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். இப்படி முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். பொதுவாக செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக திகழக்கூடிய முருகப்பெருமானை நம் வழிபாடு செய்தோம் என்றால் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானை வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு. முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது ஒரு புறம் இருந்தாலும் வீட்டிலேயே முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு நமக்கு பலனை தரும். முழு மனதோடு செய்யக்கூடிய எந்த வழிபாட்டிற்கும் அதற்குரிய பலன் கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. செவ்வாய்க்கிழமையன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விளக்கின் தீபமானது கிழக்கு பார்த்தவாறு எரிய வேண்டும். இந்த தீபத்திற்கு முன்பாக சுத்தமான பசும்பால் அல்லது சுத்தமான தண்ணீரை வைக்க வேண்டும். பிறகு நாம் வடக்கு பார்த்தவாறு நின்று கொண்டு இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை உச்சரிக்க வேண்டும். ஓம் மங்கள கார்த்திகேயா சரவண பவா ஹரீம் காரிய சித்தி தராயே நமோ நம. இதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை ஒரு முறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் விரைவிலேயே சொந்தமாக வீடு வாங்குவதற்குரிய அமைப்புகளும் யோகங்களும் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.